நயன்தாரா அவர்கள் உங்களுக்கு தெரியும் பிரபல நடிகையாக இருக்காங்க. இப்போ வர மூத்த பிரபல நடிகைகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சில படங்களுக்கு ஒரு பாடலுக்கு மட்டும் டான்ஸ் ஆடிட்டு போகிறாங்க. இப்போ நயன்தாரா அவர்களும் இப்போ வந்து நடிகர் பிரபாஸோட ஒரு படத்தில் ஆடுறேன்னு இருக்காங்க. எப்படி சார்? அது அந்த காலத்தில் இந்த ட்ரெண்ட் உண்டு. பார்த்தீங்கன்னா வைஜெயந்தி மேலே அப்போ ஆல் இண்டியா ஸ்டாராக இருக்கும்போது ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டுக்கு மாத்திரம் ஆடிட்டு போனேன். அது காலகாலமாக நடக்கிறது. அது இந்த நடனத்தை காண தவறாதீர்கள்னு சொல்லி விளம்பரப்படுத்துவாங்க அந்த காலத்தில். ஃபீமேல் வந்து இப்போ உமன் எம்பவர்மெண்ட்டுக்காண்டி நடிகர் வர படங்கள்லாம் இருக்குது. அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி இப்போ படங்களுக்கு நடிக்கிறாங்க, ஒரு பாடலுக்கு நடிக்கிறாங்கன்ற மாதிரி விமர்சனம் வருது. அதுக்கு ஃபீமேல் எம்பவர்மெண்ட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நடிகர் திலகம் அப்புறம் அப்போ பிரபலமாக இருந்த ஒரு 4 நடிகர்கள் ஒரே காட்சியில் ஒரு பாடல் காட்சியில் வந்துட்டு போவாங்க. நயன்தாராவுக்கு விளம்பரம் அதை பற்றி நான் பேசி நான் இன்னும் அச்சிக்கப்பட்டிருக்கிறேன். அவ்வளோதான். எனக்கு ஏற்கனவே அட்வைஸ் பண்ணிட்டாங்க, நடிகைகளை பற்றி நீ ஏன் பேசுகிறேன்னா உன் தகுதிக்கு அது சரியா அப்படின்னா தேவையில்லாத விஷயம். ஆனால் நீங்கள் அதை கேட்குறீங்க. விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி எல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க எல்லா நியூஸும். அவர் வந்து இப்போ கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் அவங்களுக்கு வந்து த்ரிஷாவோட தனியாக விமானத்தில் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி விமர்சனம் வருது. இங்கே ஆள்ற கட்சியோ எதிர்கட்சியோ அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களை வந்து வெள்ளத்தில் வந்து சந்திக்க வர முடியல, ஆனால் தனி விமானத்தில் வந்து த்ரிஷாவோட கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போக தெரியுதா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. அவர் என்ன ஸ்டைலில் கட்சி நடத்த போகிறாருன்னு யாருக்கு தெரியும்? இன்றைக்கி வரல விஜய் அரசியலுக்கு வந்ததாகவே எனக்கு தெரியலையே. மொத்தமாக 3 மீட்டிங் தான் போட்டிருக்காரு. நீங்கள் மீடியாவெல்லாம் சொல்லி உலகமே வந்து அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிச்சு. பைடனுக்கெல்லாம் வந்து மாநாட்டுக்குள்ளார போக முடியாமல் போச்சு, ட்ரை பண்ணார், வர முடியாமல் உள்ளே நுழைய முடியாமல் போச்சு. அந்த அளவுக்கு க்ரௌடுலாம் போட்டு வெளுத்து வாங்கினீங்க மீடியாக்கள், அவ்வளோ பப்ளிசிட்டி கொடுத்தீங்க. திடீர்னு ஒரு நாள் காலையில் பார்த்தாங்க அம்பேத்கரை பற்றி புத்தகம் வெளியிட்டதாக சொல்லிட்டு வந்து உட்காந்தாரு. அம்பேத்கரை தவிர மிச்சம் எல்லாத்தையும் பேசுனாங்க. இப்படிப்பட்ட ஆட்களை அதை இப்போ வந்து கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு அவர் தான் எல்லா வேலையும் பார்த்தா இருக்கிறாங்க. தனி விமானத்தில் போயிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த யாரோ ஒரு நடிகை சொல்கிறீங்க, அவர் இன்றைக்கி பார்த்தேன், அந்த பதிவுகள் பார்த்தேன். அவங்க கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கலாம் அல்லது தலைவியாக இருக்கலாம். ஒருவேளை அந்த நடிகை கிட்ட இவர் ஒர்க் பண்ணுறாரோ என்னமோ அதுவும் இருக்கலாம். இல்லை, எம்ஜிஆர் போன பாதையிலே பயணிக்கிறார் சொல்லலாமா? எம்ஜிஆர் என்ன பாதையில் போனார்? அந்த பாதை இவர் அவருக்கும் மனைவி இருந்தாங்க. இருந்தாலும் ஜெயலலிதா அவர்கள் தான் பொதுச் செயலாளர் திருப்பி விஎன் ஜானகின்னு ஒருத்தர் சீஃப் மினிஸ்டராக இருந்தது தெரியாது அவருக்கு. முதல்ல வந்து குடும்பத்தை கொண்டது அவர் தான். ஸ்டாலின் அப்புறம் தானே பதவி வந்தார். ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி ஜெயலலிதா அரசியல் தலைவி ஆனாங்க? யார்த்தாலும் குடும்ப அரசியல் தான். அந்த வகையில் தான் த்ரிஷா கொடுத்துருக்காரு. அது அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குதிரை ஏறினவெல்லாம் தேசிக்கு ராஜா ஆகிட முடியாதுன்னு. அது மாதிரி கூட நடித்தவங்களெல்லாம் அரசியலுக்கு கொண்டு வர்றதுனாலேயே எம்ஜிஆர் ஆகிட முடியாது. சார், இப்போ பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவர்கள் உங்களுக்கு தெரியும் பிரபல நடிகையாக இருக்காங்க. இப்போ வர மூத்த பிரபல நடிகைகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சில படங்களுக்கு ஒரு பாடலுக்கு மட்டும் டான்ஸ் ஆடிட்டு போகிறாங்க. இப்போ நயன்தாரா அவர்களும் இப்போ வந்து நடிகர் பிரபாஸோட ஒரு படத்தில் ஆடுறேன்னு இருக்காங்க. எப்படி சார்? அது அந்த காலத்தில் இந்த ட்ரெண்ட் உண்டு. அந்த காலத்துலேருந்து அது உண்டு. அது ஒரே ஒரு பாட்டுக்காக வந்து ஆடிட்டு போகிறது. அது வந்து பார்த்திங்கன்னா வைஜெயந்தி மேலே அப்போ ஆல் இண்டியா ஸ்டாராக இருக்கும்போது ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டுக்கு மாத்திரம் ஆடிட்டு போனேன். இது வந்து அது காலகாலமாக நடக்கிறது தான். அது இந்த நடனத்தை காண தவறாதீர்கள்னு சொல்லி விளம்பரப்படுத்துவாங்க அந்த காலத்தில். அது அந்த காலத்துலேருந்து நடக்கிறது. இல்லை, இப்போ நிறையா ஃபீமேல் லீடிங் படங்கள்லாம் வருது. அந்த மாதிரி படங்களை வந்து ஒரு பிரபல நடிகை இவங்க சூஸ் பண்ணாமல் இந்த பாதையை நோக்கி போகிறாங்களா? அதுக்கு புரியல. ஃபீமேல் வந்து இப்போ உமன் எம்பவர்மெண்ட்டுக்காண்டி நடிகர் வர படங்கள்லாம் இருக்குது. அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி இப்போ படங்களுக்கு நடிக்கிறாங்க, ஒரு பாடலுக்கு நடிக்கிறாங்கன்ற மாதிரி விமர்சனம் வருது. அதுக்கு ஃபீமேல் எம்பவர்மெண்ட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அது அது வந்து அந்த தயாரிப்பாளர் வேண்டப்பட்டவராக இருப்பார். ஒரு காட்சியில் வந்துட்டு போவாங்கன்னுவாங்க. அதே மாதிரி மர்ம வீரன் ஒரு படம் வந்தது இந்த காலத்தில். ஸ்ரீராம்ன்ற ஒரு பெரிய நடிகர் எடுத்த படம். அதில் வந்து வைஜெயந்தி மாலா ஹீரோயின், இவர் நடிக்கிறார். ஒரு காட்சியில் நடிகர் திலகம் அப்புறம் அப்போ பிரபலமாக இருந்த ஒரு 4 நடிகர்கள் ஒரே காட்சியில் ஒரு பாடல் காட்சியில் வந்துட்டு போவாங்க. அது மாதிரி நிறையா இருக்குது, நிறையா படங்கள் இருக்குது. இதில் சிறப்பு நடன காட்சி ஒன்று காண தவறாதீர்கள் போடுவாங்க. விஜயகுமார்னு ஒரு படம் வந்தது.
இதெல்லாம் நீங்கள் கேள்விப்படாத படங்கள். அந்த படத்தில் வைஜெயந்தி மாலா கடைசி சீனில் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அந்த டான்ஸுக்காக போனது உண்டு. அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஆடியன்ஸை வந்து புல் பண்ணுறாங்க, ஆடியன்ஸை கூப்பிட்றதுக்கு அந்த காட்சியை காண தவறாதீர்கள். அப்போல்லாம் வந்து விளம்பரம்லாம் இதாக இருக்கும். ஒரு மாட்டு வண்டியில் அந்த பேனரை 2 பக்கமும் வச்சுட்டு மோளை அடிச்சுக்கிட்டு டம்முன்னு மழை இதை அடிச்சுக்கிட்டு மைக்கில் சொல்லி 3 காட்சிகள் நோட்டீஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் அந்த வண்டி பின்னாடிலாம் ஓடி அதெல்லாம் ஒரு காலத்தில் அந்த விளம்பரங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் அப்போ காலப்போக்கில் மாறி போச்சு. இன்றைக்கி வந்து சினிமா உலகம் உழுந்துட்டுருக்குது. சினிமா உலகம் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி இல்லை. அதனால் அதை ஓடுறதுக்கு என்ன உண்டோ அதுக்கெல்லாம் பண்ணுறாங்க. அந்த நீங்கள் சொன்ன நடிகைக்கு வந்து வீட்டில் போய் வரைக்கும் வந்து ஒரு டான்ஸ் ஆகிட்டு போகணும் இருப்பாங்க, வந்துட்டு போவாங்க. பாருங்களேன், எங்கேயோ தேடி பிடிச்சி நயன்தாரா ஒரு சீட்டில் நடித்தாங்கங்கிறத வந்து இப்போ ஒரு செய்தியாக சொல்கிறீங்க. அதனால் யாருக்கு என்ன லாபம்? அந்த படம் அதனால் ஓடிட போகுதா? நயன்தாராவுக்கு விளம்பரம். அதை பற்றி நான் பேசி நான் இன்னும் அச்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு ஏற்கனவே அட்வைஸ் பண்ணிட்டாங்க, நடிகைகளை பற்றி நீ ஏன் பேசுகிறேன்னாங்க. உன் தகுதிக்கு அது சரியா அப்படின்னாங்க. தேவையில்லாத விஷயம். ஆனால் நீங்கள் அதை கேட்குறீங்க. ஏன்னா சினிமா பற்றிய ஒரு கவர்ச்சிங்கிறது வந்து இன்றைக்கும் நீங்கள் வந்து ஊடகங்கள் வந்து அதை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சினிமா பகுதியை வந்து பார்க்குறவங்க நிறைய பேர் இல்லைங்க. இன்றைக்கி வந்து சினிமாவினுடைய அந்த கவர்ச்சியெல்லாம் போய் எல்லாம் வந்து மீடியா இது சீரியலுக்கு வந்துட்டாங்க. சீரியல் சம்மந்தப்பட்ட செய்திகள் போட்டிங்கன்னா வேணால் பார்ப்பாங்கடா ஒழிய இன்றைக்கி சினிமாங்கிறது இல்லை. எவ்வளோ பெரிய படங்கள்லாம் வந்துட்டு போகுது. அன்றைக்கி ஒரு படத்துக்கு அவ்வளோ பெரிய விளம்பரம் கொடுத்துருந்தீங்க. தேட்டரில் போய் பார்த்தேன். தேட்டரில் நாங்கள் தான் உட்காந்துருந்தோம். கங்குவா சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன். கங்குவா படத்தில் நான் தான் உட்காந்துருந்தேன். உயிரை எடுத்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ உட்காந்தாங்க. நான் போனதுக்கு காரணம் அது 3D படம்னு டெக்னாலஜி எப்படி இருக்குதுன்னு பார்த்தா 3D நல்லாவே பண்ணியிருந்தாங்க. 3D ரொம்ப இதாக. ஏன்னா அந்த கோச்சடையான் படம் வந்து 3Dனாங்க. கண்ணாடியை கட்டிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் 3Dங்கிற எஃபெக்டே இல்லை. அது ஒரு குப்பை படமாக போச்சு. ஏஆர் ரஹ்மானுடைய அற்புதமான இசை வீணாக போன படம் அது 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 3D மட்டும் இளவும் இல்லை. அப்புறம் வந்து ஏதோ எந்திரன் படம் 2 வந்து 3Dயில் வந்து நாங்கள் அது சொன்னாங்க, அது வீட்டுக்குள்ளாரே வந்து நடித்தா கூட நீ போவாத, அந்த அளவுக்கு படம் மோசமான படம். நாங்கள் அதனால் நான் போகலை, அதை பார்க்கல. இப்போ இந்த படம் பார்த்தேன். 3D நல்ல எஃபெக்ட் இருந்தது, சவுண்ட் எஃபெக்ட்லாம் இருந்தது. இறைச்சல் அவ்வளோ இறைச்சல். தியேட்டரில் பார்த்தாக்கா பால்கனியில் நாங்கள் 15 பேர் உட்காந்துருந்தோம். கீழே ஒரு 20 பேர். யாரும் பார்க்கல. படமாக எனக்கு ஒரு அளவும் புரியல. கதையும் புரியல, எதுவும் புரியல. அது விட்டுருங்க, அந்த விமர்சனம் வேணாம். அவ்வளோ பெரிய ஃபேரோட வந்த படம் ஆள் இல்லை, தோல்வி அடைஞ்சு. இப்போ மெய்யழகன் போன்ற படங்கள்லாம் அற்புதமான படம். தியேட்டரில் அது ஓடலை, ஓடிடியில் தான் ஓடிச்சு. ஆனால் அதுக்கு 2 வகையான விமர்சனம் இருந்தது. என்னை போன்ற வயதான கழுகுகள்லாம் வந்து மெய்யழகனை அப்படி ரசித்தது. என் மகனோடையும் மருமகளோடையும் தான் போனேன். அவங்க 2 பேர் நான் அப்படியே அந்த படத்துலேருந்து வெளிவரவே முடியல. அந்த அளவுக்கு நான் அந்த படத்தில் இதாக இருந்தேன். அந்த இளைஞர்களுக்கு அது ஒத்து வரல. ஆக்ஷன் மூவிஸை த்ரில்லராக பார்க்குற இதில் ஜென்ரேஷன் இது ஸ்லோ, இது மனித உணர்ச்சிகளை சொல்கிற படத்தை அவங்க ரசிக்கலை. இன்றைக்கி நீங்கள் வந்து பெண்களை வந்து நீங்கள் சினிமா கூப்பிட்டு பாருங்க, வரமாட்டாங்க. மத்திய வர்க்கத்தை சேர்ந்த பெண்கள் என் மனைவியை சினிமாவுக்கு போகலான்னு சொன்னாங்க. நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். இல்லைங்க, எனக்கு அந்த சீரியலில் அந்த இது சீன் வரப்போகுது, அது என்ன ஆகுதுன்னு தெரியும், இன்றைக்கி வேணாம், இன்னொரு நாளைக்கு போகலாம். ஆனால் சீரியலை விட்டு வர்றதுக்கு தயாராக இல்லை அவங்க. 2வது கட்டுப்படியாகும். ஒரு தியேட்டருக்கு போய் படம் பார்க்குறதுனாக்கா ஒரு காஃபி குடிக்கலான்னாக்கா 100-150 ரூபா ஆகுறாங்க. தேட்டரில் ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி சாப்பிட்லானாக்கா 200 300 படம் பார்த்துட்டு வரணுன்னாக்கா 2000 ரூபாய்க்கு குறைஞ்சி உள்ளே போக முடியல. டிக்கெட்டு விலை எக்கச்சக்கம். வேண்டாம். அதுதான் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம். அதான் ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸும் வந்ததுக்கப்புறம் தேட்டருக்கு போக வேண்டிய அவசியம் எல்லாம் போயிடுச்சு. அதனால தான் எல்லா தேட்டரும் மூடிவிட்டாங்க. மல்டிப்ளெக்ஸில் தான் தேட்டர்கள் இருக்கிறத ஒளி தனி தேட்டர்களே காணுமே, எல்லாம் போயிடுச்சு. ஓகே சார், இப்போ வந்து விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி எல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க எல்லா நியூஸும். அவர் வந்து இப்போ கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் அவங்களுக்கு வந்து த்ரிஷாவோட தனியாக விமானத்தில் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி விமர்சனம் வருது. இல்லை இங்கே ஆள்ற கட்சியோ எதிர்கட்சியோ அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களை வந்து வெள்ளத்தில் வந்து சந்திக்க வர முடியல, ஆனால் தனி விமானத்தில் வந்து த்ரிஷாவோட கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போக தெரியுதா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் கேட்க முடியாது.
அவர் என்ன ஸ்டைலில் கட்சி நடத்த போகிறாருன்னு யாருக்கு தெரியும்? இன்றைக்கி உள்ள விஜய் அரசியலுக்கு வந்ததாகவே எனக்கு தெரியலையே. மொத்தமாக 3 மீட்டிங் தான் போட்டிருக்காரு. கட்சி பேர் வச்சு ஒரு கூட்டம் போட்டார். அதுக்கப்புறம் 3 மாதம் என்ன ஆனார்னு தெரில. அப்புறம் வந்து ஒரு கொடியை அறிமுகப்படுத்தினேன்னு ஒரு மீட்டிங் போட்டார். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் ஆளை காணும். அப்புறம் வந்து மாநாடு ஒன்று போட்டார். அதை வந்து நீங்கள் மீடியாவெல்லாம் சொல்லி உலகமே வந்து அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிச்சு. பைடனுக்கெல்லாம் வந்து மாநாட்டுக்குள்ளார போக முடியாமல் போச்சு, ட்ரை பண்ணார், வர முடியாமல் உள்ளே நுழைய முடியாமல் போச்சு, அந்தளவு க்ரௌடுன்னெலாம் போட்டு வெளுத்து வாங்கினீங்க மீடியாக்கள். அவ்வளோ பப்ளிசிட்டி கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் காணாமல் போனார். திடீர்னு ஒரு நாள்களில் பார்த்தாக்க அம்பேத்கரை பற்றி புத்தகம் வெளியிடுறதா சொல்லிட்டு வந்து உட்காந்தார். அம்பேத்கரை தவிர மிச்சம் எல்லாத்தையும் பேசுனாங்க, போயிட்டார். மறுபடியும் எப்போ வருவார்னு யாருக்கு தெரியும்? இப்போ பார்த்தாக்கா அவர் பிஸியாக இருக்கார். வெள்ளத்தில் இருக்கிற மக்களை வந்து இப்போ சந்திக்கிறதுனாக்கா கூட்டம் வந்துட்டு, அதனால் அவங்கள சந்திக்க மாட்டேன்னாரு. அவர் கொடுத்த காரணங்கள் அதை நம்பி போகிற மக்களை நம்ம என்ன பண்ண முடியும்? இப்படிப்பட்ட ஆட்களை அதை இப்போ வந்து கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு அவர் தான் எல்லா வேலையும் பார்த்தாருங்கிறாங்க. தனி விமானத்தில் போயிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த யாரோ ஒரு நடிகை சொல்கிறீங்க, அவர் இன்றைக்கி பார்த்தேன், அந்த பதிவுகள் பார்த்தேன். அவங்க கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கலாம், அல்லது தலைவியாக இருக்கலாம். ஒருவேளை அந்த நடிகை கிட்ட இவர் ஒர்க் பண்ணுறாரோ என்னமோ, அதுவும் இருக்கலாம். இல்லை, ஆக அதில் என்ன தெரியுதுன்னாக்கா அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா இது ஒரு வகையில் அவர் பாராட்டி தான் சொல்லணும். இப்போ அவருடைய மனைவியை யாரையோ கூப்பிட்டு இருந்தாங்க, குடும்பத்தை கூப்பிட்டு வந்துட்டார்னு சொல்லுவீங்க. பாருங்கள், இப்போ சம்மந்தமில்லாத ஒரு ஆளை கொண்டு வந்துருக்காருல்ல. அதனால் அந்த வகையில் வந்து ஒரு குடும்ப ஆட்சி இல்லாததை அவர் பார்த்துக்கிட்டாருன்ற வகையில் அவருடைய ரசிகர்கள் அதை சொல்லிக்கலாம். எம்ஜிஆர் போன பாதையிலே பயணிக்கிறாருன்னு சொல்லலாமா? எம்ஜிஆர் என்ன பாதையில் போனார்? அந்த பாதை அவருக்கும் மனைவி இருந்தாங்க, இருந்தாலும் ஜெயலலிதா அவர்கள் தான் பொதுச் செயலாளர் திருப்பி. விஎன் ஜானகின்னு ஒருத்தர் சீஃப் மினிஸ்டராக இருந்தது தெரியாது அவருக்கு. எம்ஜிஆர் இறந்தோன்னா அவங்க தான் சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க. முதல்ல வந்து குடும்பத்தை கொண்டது அவர் தான். ஸ்டாலின் அப்புறம் தானே பதவிக்கு வந்தார். முதல்ல குடும்பத்தை கொண்டது எம்ஜிஆர் தான். விஎன் ஜானகிக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? இறந்தோன்னே அவங்க தானே வந்தாங்க. ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி ஜெயலலிதா அரசியல் தலைவி ஆனாங்க? இறந்தாலும் குடும்ப அரசியல் தான். அதே வழியில் ஒரு போராடுறாரு. ஆமாம், அது மாதிரி தான். அந்த வகையில் தான் இப்போ திரிஷாவை கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கலாமா? எல்லாரும் சொல்கிறாங்க அந்த வகையில் தான் திரிஷாவை கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கலாம். அது அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குதிரை ஏறினவெல்லாம் தேசிக்கு ராஜா ஆகிட முடியாதுன்னுவாங்க. அது மாதிரி கூட நடித்தவங்களெல்லாம் அரசியலுக்கு கொண்டு வர்றதுனாலேயே எம்ஜிஆர் ஆகிட முடியாது. ஜெயலலிதா அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களும் அவசரப்பட்டு தான் வந்தாங்க. கூட நடித்தாங்கங்கிறது ஒரு அடையாளமாக இருந்தாலும் கூட அரசியலுக்கு வரும்போது அவங்க வந்து நடிகை இல்லை. திரிஷா அப்படி இல்லையே, நீங்கள் சொல்கிற அந்த நடிகை இன்னும் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். சரி சார், இப்போ நீங்கள் இந்த நியூஸ் கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரியல, திருச்சியில் வந்து இந்த டேட்டூலாம் குத்துறன்ற பேரில் நாக்கை வந்து வெட்டிக்கிறாங்களா? கேள்விப்பட்டீங்க? இது வந்து மருத்துவமே படிக்காமல் நார்மலாக டேட்டு குத்துறவங்களே. அது பல்வேறு வகையான இதெல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ அழகு குத்திக்கிறாங்க, நாக்கு பிடிச்சி இழுத்து வச்சு கம்பியில் குத்துறாங்க. என்னுடைய மாணவியே அந்த மாதிரி குத்திக்கிட்டு போச்சுங்க. இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவி திருத்தணியில் நடக்கிற இதுக்கு அழகு குத்திட்டு போகுது. இல்லை சார், அழகு குத்துறன்றது இல்லை, அது அந்த வழியை எப்படி தாங்குறாங்கன்னு எனக்கு புரியல. நாக்கை பிடிச்சி இழுத்து அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து காட்டுச்சு. எனக்கு குடலாம் நடுங்கி போச்சு. எப்படி நீ தாங்கிக்கிட்டேன்னு கேட்குறேன். அதே மாதிரி என்னுடைய ஒர்க் பண்ணுற உதவி பேராசிரியருடைய கணவர் வந்து நான் அழகு குத்திக்கிட்டு போனார். அவரும் என்ஜினியர். அழகு குத்துன்றது வந்து ஒரு இல்லை, அதையே எப்படி தாங்கிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இது நாக்கே எடுத்து போட்டுக்கிறாங்கிறது அதெல்லாம் தெரியல. அதெல்லாம் என்ன நாக்கை வந்து நடுவில் வெட்டிட்டு இரு நாக்குன்ற பேரில் பிரிச்சிடுறாங்க. 2 நாக்கு இருக்கிற மாதிரி இது இப்போ அதான் ட்ரெண்டுன்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கண்களில் வந்து அந்த ஒயிட் கலர் வெளியே வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்களா, ப்ளூ கலரில் மாற்றுறது, இந்த மாதிரிலாம் டேட்டு குத்துறாங்களா இப்போ வர ட்ரெண்டுன்ற பேரில்? இது சரியா? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. இது பின்விளைவுகள் என்ன ஒன்று யாருக்கு தெரியும்? மருத்துவ ரீதியாக அதெல்லாம் அபாயகரமான விஷயங்கள், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க 2 பேரையும். மருத்துவ ரீதியாக அதெல்லாம் அபாயகரமான விஷயங்கள். ஏங்க, யாக வளர்த்துறவங்க பேரில் பெத்த குழந்தையவே வந்து கொண்டு போடுறாங்க. பிள்ளைக்கறி சமைத்த சிறு தொண்ட நாயனாரை பற்றி தெரியாது அவங்களுக்கு. பிள்ளையவே வந்து சிவபெருமான் கேட்டார்னு கொண்டு சமையல் பண்ணி போட்டாருங்கிறது தான் கதை.
அப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் இருக்கும். அந்த சிறு தொண்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா வரலாற்றில் இருக்கிற ஆசாமி நரசிம்ம பல்லவனுடைய தளபதியாக போர் தளபதியாக இருந்து புலிகேசி ஜெயிச்சதுக்கு காரணமாக இருந்தவன் பரஞ்சோதி. அந்த பரஞ்சோதி தான் சிறு தொண்டர் நாயனாராக மாறினவன். வரலாற்று இதில் இடம் பெற்ற ஆள். மற்ற நாயனார்கள் வந்து வரலாற்றில் இருந்தாங்களா என்னன்னு தெரியாது. சிறு தொண்டர் இது வந்து வரலாற்று இது. அப்படிப்பட்ட பூமிங்க இது. பக்திங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணிக்கிற இடம் இது. ஆனால் இதில் சில பேர் அந்த மாதிரி கிரிக் பிடிச்சி போயிருப்பாங்க, மாட்டிகிட்டு இருப்பாங்க. மருத்துவ ரீதியாக பேசும்போது இதெல்லாம் ஆபத்தான விஷயம். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஃபாலோ பண்ணிட்டு போகிற மூட பக்தர்களை நாம் என்ன பண்ண முடியும்? எங்களுக்காக இவ்வளோ கருத்துக்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி.